ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்து இந்த காசை உண்டியலில் போட்டால் என்ன கேட்டாலும் தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சொந்த வீடு வேண்டுமா, காமாட்சி விளக்கின் அடியில் இதை வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே சொந்த வீட்டில் நீங்கள் போய் குடியேறுவீங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி சக்தி தேவிக்கு உகந்த ஒரு நாள். பௌர்ணமி அப்படின்னாலே அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் நடைபெறும். அதுவும் இந்த ஆடி மாத பௌர்ணமி அப்படின்றது சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ விசேஷமான ஒரு நாள். கண்டிப்பாக அன்றைய தினம் அம்மனுக்கு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த கோவிலில் போய் அம்மனை வழிபட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. சாதாரணமாக வைக்காதீங்க. நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சமாக மல்லிப்பூ வாங்கி கொடுத்து இந்த காசை, நம்ம சொல்கிற அந்த காசை நீங்கள் உண்டியலில் போட்டாலே போதும். அது 100 ரூபா 200 ரூபா அப்படிலாம் கிடையாது. மிக மிக சாதாரணமான காசு தான். அது என்ன, எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாத பௌர்ணமி எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி வருது. அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அம்மனை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மல்லிப்பூ அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா அம்பாள் அப்படின்னாலே மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பூ. அந்த வாசனைக்கே அம்மன் நீங்கள் கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுப்பாள். அதனால தான் இப்போ, ஏன்னா மல்லிப்பூ ரொம்ப விலை விற்கிதுன்னெலாம் பார்க்காதீங்க. கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாலும் மல்லிப்பூ அம்மனுக்கு தொடர்ந்து வாங்கி கொடுத்து பாருங்க. இந்த மாதிரிலாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது போன இடம் தெரியாமல் போயிடும். நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அம்பாள் வாரி கொடுப்பாள். இந்த சாதாரண பௌர்ணமிக்கே இவ்வளோ சக்தி இருக்கும் பொழுது ஆடி மாத பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவே விசேஷம். இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு போங்க. போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்காவது மல்லிகைப்பூ வாங்கிக்கிறங்க. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறங்க. 2 விளக்கு ஏற்றி வைங்க. அம்மன் முன்பாக அமர்ந்து நல்லா வேண்டிக்கிறங்க. அந்த மல்லிகைப்பூ அம்பாளுக்கு போய் சேர்றதே ஒரு விசேஷம்தான். நீங்கள் கொடுக்குற மல்லிகைப்பூவை அம்மன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் அந்த மல்லிகைப்பூ நம்ம கையால் போய் அம்மன் காலடியில் பட்டால் கூட நம்மளுக்கு ரொம்பவே புண்ணியம்தான். இந்த பூவை வாங்கிட்டு 2 தீபத்தை ஏற்றி மனசார உங்கள் வேண்டுதலை வைங்க. என்ன விருப்பமோ அதை சொல்லுங்கள். என்ன கஷ்டமோ அதையும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்கள் கஷ்டங்களை எல்லாம், உங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அள்ளி அள்ளி கொடுப்பாள் அம்பிகை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மனமாற உடனே வந்துடக்கூடாது. இப்போ தீபம் ஏற்றி கோவிலில் சாமி கும்பிட்றீங்கன்னா அம்மன் முன்பு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் உட்கார்ந்து மனசார அம்மனை கண் குளிர தரிசிக்க வேண்டும். அப்புறமா உங்கள் ஆசை, விருப்பம், கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த அம்பாள் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் உங்கள் விருப்பத்திற்கும் செவி சாய்ப்பாள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 11 ரூபாய், அதிகமாகலாம் இல்லை, 11 ரூபாய் அந்த உண்டியலில் போட மறக்காதீங்க. அது அம்மன் கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தானம் மாதிரி. எதுக்காவது கோவிலுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் அந்த 11 ரூபாய் காணிக்கையை இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் பெருசாக கோவிலுக்கு எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் இந்த மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 11 ரூபாய் காணிக்கை போட்டு மல்லிப்பூ வாங்கி கொடுத்து அம்பாள்கிட்ட என்ன கேட்டாலும் அதை விரைவிலேயே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாள் அந்த அம்பிகை. அதனால் அந்த அம்மன் துர்க்கை அம்மனோ, காளி அம்மனோ, பத்திரகாளியோ அல்லது வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் அந்த அம்மன் கோவிலில் போய் இந்த மாதிரி வழிபடுங்க. எங்கள் ஊரில் பெரிதாக அம்மன் கோவில்லாம் இல்லை. முருகர் கோவில், சிவன் கோவில், விநாயகர் கோவில் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா பரவாயில்ல, அந்த கோவிலில் சின்னதாக ஏதாவது ஒரு அம்மன் சிலையாவது, ஏதாவது ஒரு சிற்பமாவது இருக்கும். அங்கே போய் நீங்கள் இதை செய்யலாம். அந்த கோவில் உண்டியலில் போடலாம். இது எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு, அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த மல்லிகைப்பூவை போட்டுட்டு 11 ரூபாய் அந்த நாணயங்களை வச்சு வழிபட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு மஞ்சள் துணியில் அதை முடிஞ்சு போட்டு முடிச்சாக வச்சுக்கிருங்க. அதுக்கப்புறம் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ போய் அந்த உண்டியலில் சேர்த்துருங்க. இது மாதிரி கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமிக்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள். உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்பிகை.
இது மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் பல பரிகாரங்கள், எளிய வழிபாடுகள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.